இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆஹா விஜயை வந்து சிவகார்த்திகேயன் முந்திட்டான் அப்படின்னு நிரூபிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு. அப்போ இதை நம்ம பயன்படுத்தி ஜனநாயகனை விட பராசக்தி வெற்றி படம் அப்படின்னு காட்டுவதற்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இதை சதி என்று நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சதி திட்டத்துக்கு அவர் உடந்தையா இருந்தார். ஆனால் ஆக்சுவலி ஊர் பக்கம் சொல்லுவாங்க அந்த கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்கள் பராசக்தி படத்தை வச்சு விஜயை வந்து அடிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் விதி உங்கள் பராசக்தியே காலி பண்ணிடுச்சு. அதுதான் முக்கியமானது. இல்லை இட்லி கடை தள்ளி போகிறாங்க, அதை வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன் இதில் மட்டும் அஜித்துக்கு கூட அந்த இது இருக்குது, ஆனால் விஜய்க்கு கிடையவே கிடையாது? இல்லை அதுதான் உங்களுக்கு தெரியுமில்ல, ஏன்னா ஜனநாயகன் படங்கிறது வெறும் மசாலா படம் மட்டும் கிடையாது, அதில் விஜயின் அரசியலை பேசுகிற ஒரு படம். அதுக்கப்புறம் விஜய் வந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார். அவர் அந்த அந்தஸ்தை மக்களுக்காக தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இவங்க என்ன